ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே, கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு வீடியோ எடுக்க. இங்கே பாருங்கள் வியூவர்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்லா டார்க் கலராக வருது பாருங்கள். இந்த ஃபேண்டா கலர் ரோஸ் அதில் 3 மொட்டு இருக்குது. கொத்து ரோஸ்னால் நிறையா மொட்டு வரும்னாங்க. எனக்கு என்ன தெரியல, ஒன்று ஒன்றா 3 இடத்துல மொட்டு வந்திருக்குது. இது ரெட் கலர் மொட்டு. அடுத்து இதுங்க 2 நாளில் விரிஞ்சிடும். இது விரிய இன்னும் 1 வாரம் ஆகும். செடியெல்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம செடிகளோட அப்டேட் பார்த்துக்கணும் வியூவர்ஸ். இந்த 7 days ரோஸ் பூ எடுத்தோம் பாருங்கள். அதில் திருப்பி இந்த பாருங்கள், குட்டி குட்டியாக தளிர் வந்துருச்சு பாருங்கள். எல்லாத்துலேயுமே தளிர் வந்துருச்சு. இங்கே பாருங்கள், எல்லாம் மொட்டு வர போகிறாங்க. எல்லாமே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள், இதுலேயும் மொட்டு வரப்போகுது. இப்போ நம்ம வெயில் காலத்தில் மல்லிகைப்பூ நல்லா சிறப்பாக வருது விவர்ஸ். மல்லிகைப்பூக்கு தான் என்ன செய்ய போகிறோம், நம்ம இப்போ ஒரு உரம் கொடுத்து விட போகிறோம். அப்போ தான் நிறைய பூக்கள் வரும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, ஒன்று மாட்டுச்சாணம் தொழு உரம் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா என்ன செய்யுங்க, மண்புழு உரம். இல்லைனாக்கும் நம்ம காய்கறி தொழு உரம் இருக்குது பாருங்கள், காய்கறி உரம். அது அப்படி ஏதாச்சும் ஒரு உரத்தை என்ன செய்யுங்க, அப்படியே மண்ணை கிளறி விடுங்க. மண்ணை கிளறி விட்டுட்டு இந்த உரத்தை கொடுத்து விடுங்க. இந்த வெயில் நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு உரம் என்ன செய்யணும், கொடுத்துட்டு நம்ம என்ன செய்யணும், இது மண்புழு உரம் நான் கொடுக்கேன். கொடுத்துட்டு மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணி ஊற்றி விட்ருங்க. ஒரு சின்ன இது தான், ஆனால் செடி நல்லா என்ன செய்யும், சிறப்பாக வர ஆரம்பிச்சிடும். பூக்களும் நிறையா விட ஆரம்பிச்சிடும். இப்போ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நிறைய தளிர் வந்திருக்குது. இப்படி தோண்டி தோண்டி எல்லாத்துலேயுமே மல்லிகைப்பூக்கு, ரோஜாப்பூக்கு, இந்த பூக்களுக்கு எல்லாமே கொடுத்து விடுங்க. கொடுத்துட்டுன்னா சரி, செடி நல்லா சிறப்பாக வரும். இங்கே பாருங்கள், நிறைய தளிர் வந்துருச்சு பாருங்கள். அன்னைக்கு கட் பண்ணி விட்டேன்ல, சைடு 2 பக்க சிலம்பு அடிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா. இதில் ஃபுல்லாக நல்லா மொட்டு வைக்கும். அதுக்கு நம்ம இந்த உரத்தை கொடுத்துட்டோம்னா சரி, இன்னும் 1 வாரத்தில் நம்ம இதில் பூ பறிக்கலாம். நல்லா சிறப்பாக வரும் எல்லா செடியுமே. இந்த பாருங்க, இந்த கத்திரிக்காய் செடி இருக்குல்ல, இதில் அப்படியே ப்ரெஷ்ஷை வச்சுக்கோங்க. இதை வச்சு என்ன செய்யுங்க, இப்படி எடுத்து விட்டிங்க, இப்படி லைட்டாக வருடி விட்டிங்கன்னா சரி, இந்த மகரந்தம் இதாகி காயாக மாறிடும். நம்மளும் என்ன செய்யலாம், கத்திரிக்காய் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள். இது முருங்கை மரம் நல்லா கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் இதுலேருந்து நம்ம இலை எடுத்து ஒரு நாள் பொறிச்சிக்கிடலாம். இதில் இந்த முருங்கை மரத்துலையும் பாருங்கள், நம்ம அங்கே தொட்டியில் வச்சுருந்தோம்ல, அந்த முருங்கை மரம் தான் இது. இதுவும் நல்லா சிறப்பாக வருது. இந்த பறவைகளுக்கு இந்த வெயில் நேரத்தில் ஏதாச்சும் ஒரு பழம் வைங்க, இல்லைனா தண்ணி வைங்க. நாங்கள் இந்த பாருங்கள், தண்ணி பழத்தை இந்த இடத்துல வச்சுருவோம். இந்த திண்டில் பறவைகள்லாம் சாப்பிடுவாங்க. அதுபோக அணில் சாப்பிடும். இந்த வெயில் காலத்துக்கு தண்ணி தாகத்துக்கு நம்மளால் முடிஞ்சது ஏதாச்சும் ஒன்று என்ன செய்யணும், பறவைகளுக்கு செய்யணும். ஏன்னா அதுகளுக்கு இருப்பிடத்துக்கு இந்த மரத்துக்கு வர்றாங்க, வந்துட்டு தண்ணி இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். நீங்களும் உங்களால் முடிஞ்சதை ஏதாவது செய்யுங்க பறவைகளுக்காக. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்கை, கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா செடியும் எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி பாவக்காய் செடியில் என்ன செய்வேன் தெரியுமா, இங்கே பாருங்கள், இந்த காய் இது ஆண் பூவு. இந்த ஆண் பூ மகரந்தத்தை எடுத்து இந்த பெண் பூ மகரந்தத்தில் என்ன செய்யணும், இப்படி இது பண்ணிட்டோன்னா சரி, பாலினேஷன் ஆயிரும். இதுவுமே என்ன செஞ்சிடும், காயாக மாறிடும். நான் இப்படி தான் என்ன செய்கிறது, பாலினேஷன் பண்ணி விடுறது. ஒன்று தேனீக்கள் வந்தால் அதுவாக இதாயிரும், இல்லைன்னா என்ன செய்யணும், நம்மளே பாலினேஷன் கையினால் பண்ணி விட்டுறணும். பண்ணி விட்டால் என்ன செய்யும், காயாக மாறிடும். ஏற்கனவே இதில் காய் கொஞ்சம் கிடக்குது, 2-3 காய் கிடக்கு பாவக்காய். அதனால் நம்ம சேனலில் ஜெர்சி மாறன் வேல்டுன்னு ஒரு எங்கள் வளர்ப்புகளுக்காக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதை என்ன செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நேற்று ஒரு சகோதரி இந்த செடியை பற்றி கேட்டிருந்தேன். அவங்க இந்த செடி என்னமோ ஒரு செடி சொல்லியிருந்தாங்களே, மறந்துட்டேனே. என்னமோ ஒரு செடி ஒன்று சொல்லியிருந்தாங்க, ஞாபகம் இல்லை. ஆனால் எனக்கு பார்க்க இது அவுரி செடி மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு தெரிஞ்சால் கரெக்டாக சொல்லுங்கள். தேங்க்யூ.